Hello students, lesson number 9ல exercise problem example problem 9.9ல இருக்கும். ஒரு important problem இது. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to find the binding energy. யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா helium. So helium நம்ம என்னன்னு சொல்லுவோம் He2 4. அதோடைய அட்டாமிக் நம்பர் என்னது Z. எவ்வளோ இருக்கு 2. மாஸ் நம்பர் எவ்வளோ இருக்கு 4. கரெக்டா? அப்போ இதுலேருந்து நம்ம நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். கரெக்டா? ஸோ என்னுடைய நம்பர் என்ன கிடைக்கும்? அப்போ எனக்கு 4 - 2 2ன்னு கிடைக்கும். ஸோ இது என்னுடைய என்ன நம்பர்? அட்டாமிக் நம்பர். இது வந்து எனக்கு என்னது? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ரைட். ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். ஸோ பைண்டிங் எனர்ஜியோடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்னது? எனக்கு பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கரெக்டா மாஸ் டிஃபெக்ட் இன்டு சி ஸ்கொயர். கரெக்டா? இதுதான் என்னுடைய ஃபார்முலாவே. கரெக்டா? இதுதான் என்னுடைய ஃபார்முலா. அப்போது E is equal to mc ஸ்கொயரில் அந்த ஃபார்முலா தான் இது. பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு டெல்டா எம் இன்டு சி ஸ்கொயர். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும்? டெல்டா எம்மை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டெல்டா எம்முக்கான ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த ஃபார்முலா. ZMH கரெக்டா ப்ளஸ் NMN ரைட்டா மைனஸ் மாஸ் ஆஃப் தி என்னது A இன்டு என்னது சி ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய மாஸ் டிஃபெக்ட், தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி. இந்த பைண்டிங் எனர்ஜியை மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாஸ் டிஃபெக்டை நம்ம எழுதியாச்சு, ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இசட் அப்படிங்கிறது என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. கரெக்டா? 2 இன்டூ எம்ஹெச். எம்ஹெச்சோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க 1.00785 U, where U stands for atomic mass unit. First இதை மல்டிப்ளை பண்ணிடணும். கரெக்டா? ப்ளஸ் n நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு? அதுவும் நம்மளுக்கு 2. கரெக்டா? அப்போ 2 இன்டூ மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் எவ்வளோ? we have to remember that value 1.00 கரெக்டா 86665 அப்படின்னு வரும். U அட்டாமிக் மாஸ் யூனிட். ரைட்டா? மைனஸ் மாஸ் ஆஃப் தி A. அது எவ்வளோ நம்மளுக்கு? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹீலியமோடைய ஆட்டமுடைய மாஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 4.00260 U. இதுதான் கிவன். இந்த டேட்டா எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராப்பராக சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த டெல்டா எம்மோடைய வேல்யூ, இந்த மாஸ் டிஃபெக்டோடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா, மாஸ் டிஃபெக்டோடைய ஆன்சர் என்ன கிடைக்கும்னா we will get 0. சரியா? 0.030 கிடைக்கும். 43 என்னன்னு கிடைக்கும்? U அப்படின்னு கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெயின் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு டெல்டா எம் இன்டு சி ஸ்கொயர். கண்டுபிடிங்க பார்ப்போம். பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ டெல்டா எம்மோடைய ஆன்சர் என்னது? 0.03043 U இன்டு என்னது? சி ஸ்கொயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1 U சி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னா 931 MeV. 931 MeV. இது வந்து நோன், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? இது ஒன் வேர்ட், கிரியேட்டிவ் ஒன் வேர்டில் கூட இது அப்படியே கூட கேட்பாங்க இந்த வேல்யூ. அப்போ என்னுடைய பைண்டிங் எனர்ஜி ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ நான் எதோட மல்டிப்ளை பண்ணோம்? எஸ் 0.030 கரெக்டா 03043 இன்ட்டு என்னன்னு வரும் எனக்கு? 931 சப்ஸ்டியூட் பண்ணும். கரெக்டா? அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா இருக்கும்? பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 28. சரியா? 28.33
MeV அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னுடைய பைண்டிங் எனர்ஜி ஃபார் யாருக்கு? ஹீலியம். He என்னது 2 4க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பைண்டிங் எனர்ஜி வேல்யூ. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு கிரியேட்டிவ் சூஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பொறுமையாக உட்காந்து இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சாதாரண மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் மைனஸ் தான். பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் எடுத்து இதை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். மல்டிப்ளிகேஷன் இந்த 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 மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் சால்வ் பண்ணுறது இருக்குல்ல, அடிஷன் சப்ராக்ஷன், அது நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட். ஸோ ப்ராக்டிஸ் திஸ் ப்ராப்ளம். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த 1 UC ஸ்கொயருடைய வேல்யூவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியேட்டிவ் சூஸாக கூட கேட்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.